ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் தூதுவளை கீரை. நானே இந்த கீரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். எங்கள் வீட்டுக்காரர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தார். சரி, இந்த சட்னி எனக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இதை தான் எடுத்து இந்த செடி ரோஜா செடி மாதிரி முள்ளாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் தொட்டு பார்த்துட்டு எண்ணெயில் முடியாது அப்படின்னு போட்டு போயிட்டார். அப்புறம் எங்கள் அக்கா தான் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. வெங்காயம், தக்காளி, அந்த தூதுவளை கீரை, தேங்காய், பூண்டு, வரமிளகா, புளி, உளுந்து வறுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். புளி கொஞ்சமாக போடுங்க. நான் தக்காளி 2 போட்டேன். புளி என்கிட்ட இல்லை, அப்புறம் போய் கடையில் போய் வாங்கிட்டு போட்டு அரைச்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதேமாரி தூதுவளை கீரை மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்கள், தூதுவளை கீரை துவையல் எப்படி இருக்குது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கசப்பு, துவர்ப்பு எதுவுமே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இதோட